ஆசிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மலேசியா வந்துள்ள மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் பிரதிநிதிகளை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று சந்தித்தார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டு பரபரப்பிலும் அதற்காக அவர் சிறிது நேரம் ஒதுக்கினார். மான்செஸ்டர் யுனைடெட் தலைமை செயலதிகாரி ஒமார் பராடா, தலைமை பயிற்றுனர் ரூபன் அமோரிம் ஆகியோருடன் நாளை புக்கிட் ஜாலில் அரங்கில் யுனைடெட்டுடன் மோதும் ஆசியன் ஆல் ஸ்டார்ஸ் பிரதிநிதிகளையும் அன்வார் சந்தித்தார். அந்த 20 நிமிட சந்திப்பில் யுனைடெட்டின் ஆசிய பயணம், ஆட்டத்திற்கான தயார் நிலை உள்ளிட்ட விஷயங்களை அன்வார் பேசினார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயோவும் உடனிருந்தார். நினைவு பரிசாக மான்செஸ்டர் யுனைடெட்டின் ஜேக்கெட்டும் பிரதமருக்கு வழங்கப்பட்டது. கேப்டன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் தலைமையிலான யுனைடெட் நாளைய நட்புமுறை ஆட்டத்தில் ஆசியானின் கலப்பு அணியை சந்திக்கிறது. மலேசியா உள்ளிட்ட ஆசியான் நாடுகளின் ஆட்டக்காரர்கள் அதில் களமிறங்குவர். இவ்வேளையில் நாளைய ஆட்டத்தில் யாருக்கு தமது ஆதரவு என்பதை தாம் இன்னும் முடிவு செய்யவில்லை என மான்செஸ்டர் யுனைடெட்டின் தீவிர ஆதரவாளரான டத்துஸ்ரீ அன்வார் நகைச்சுவையாக கூறினார். சுமார் 60,000 ரசிகர்கள் திரள்வர் என எதிர்பார்க்கப்படும் அவ்வாட்டத்தை மலேசியா வந்துள்ள ஆசியான் தலைவர்கள் சிலரும் நேரில் கண்டு களிப்பர்.